பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாட்களிலே இருக்க எங்க பார்த்தாலும் கொரோனா பரவி கொண்டு இருப்பது பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்து என்ன நடக்க போதோ, யாருக்கு இந்த கொரோனா வரப்போதோ என்று எல்லாருக்கும் ஒரு பெரிய பயம், ஒரு கலக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு வேதத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறார், ஆபத்து காலத்தில் நமக்கு அனுகூலமான துணையுமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. காரணம், உன்னதமான தேவனாகிய கர்த்தரை உனக்கு நீ தாபரமாக கொண்டபடியால், ஆண்டவர் உனக்கு தஞ்சமாக தாபரமாக ஆண்டவர் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டபடினாலே பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. மாத்திரமல்ல, கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பார் என்றும் வேதம் சொல்லுகிறது. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடித்து தினமும் ஜெபியுங்கள். இந்த தீமைகளை கர்த்தர் உங்களுக்கு நமக்கு நிச்சயமாக விலைக்கு காப்பார். அது மாத்திரமல்ல, இஸ்ரேல் தேசத்தில், எகிப்து தேசத்துல பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு எல்லாருடைய வீட்டில் நிலக்கால்களில் பூசப்பட்டு அன்னைக்கு சங்கார தூதனுக்கு பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல இன்னைக்கு நம்ம பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். வெளியேறப்பட்ட அந்த பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தினம் உங்க மேல, உங்க பிள்ளைகள் மேல பூசி ஜெபம் பண்ணுங்கள் விசுவாசத்தோடு. உங்கள் மகனோ உங்க மகளோ நீங்க நேசிக்கிறவர்கள் தூர தேசத்துல இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க மேல பூசி ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்லுங்க, பூசுகிறோம்னு சொல்லுங்க. அந்த செகண்ட்லயே இயேசு ரத்தம் அவங்க மேல பூசப்படும். இதுதான் நம்ம விசுவாசம். ஆகவே ஒவ்வொரு நாளும் காலையிலையும் மாலையிலும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்க மேல பூசி கொள்ளுங்கள். நீங்க வீட்டை விட்டு கிளம்பும் பொழுதும், நீங்க வாகனத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுதும், நீங்க எங்க போனாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்க மேல பூசி கொள்ளுங்கள். நம்ம ஒரு பாட்டு படிப்போம். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ஏ தீங்கும் என்னை அணுகாது, ஏ தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீமை செய்ய முடியாது, சாத்தான் தீமை செய்ய முடியாது, நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், ஏ தீங்கும் என்னை அணுகாது, ஏ தீங்கும் எங்களை அணுகாது. இந்த பாடலை நீங்க தினந்தோறும் பாடணும். நீங்க தலையில கை வைத்துக் கொண்டு நீங்க பாடலாம். இந்த பாட்டை பாடும் பொழுதெல்லாம் கண்டிப்பா நிச்சயமா கர்த்தர் உங்களை இந்த கொரோனாவுக்கும் எல்லா தீமைகளுக்கும் விபத்துகளுக்கும் வியாதிகளுக்கும் சாத்தானுடைய சகல திட்டங்களுக்கும் ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய விலைக்கு காப்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான ரத்தத்தை பூசி ஒவ்வொரு நாளும் பாதுகாப்புகளை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்ம பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேவ ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நம்முடைய முழு இந்தியாவுக்காக, முழு உலக தேசத்துக்காக, உலக மக்களுக்காக தினந்தோறும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. மேலும் நாம் எல்லாரும் ஒரு வேதனை நிறைந்த காரியங்களை நம்ம அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். வேதனை நிறைந்த ஒரு சம்பவங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. வேதனையா இருக்கிறது அல்லவா? இந்த சாத்தான் குலத்தில் நடந்த தகப்பனையும் மகனையும் மகனுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட ஒரு வேதனையான ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். நம்ம நாடே, தேசமே, உலகமே குலுங்கி போச்சு. பெரிய பெரிய அரசியல் தலைவர் ராகுல் காந்தி வரைக்கும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, அருமையான எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு, இந்த சம்பவத்தை நான் கேள்விப்பட்ட போல ஒரு கேள்விப்பட்டு எனக்கு தூக்கமே வரல. அது உண்மையான ஒரு வார்த்தை. ஏன்னா எங்களுக்கும் இதை கேட்கும் போது எங்களுக்கும் இங்க தூக்கம் வரல. ஐயோ, இப்படி ஒரு கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கேன். ஒரு உதவியற்ற நிலைமையில தகப்பன் மகனும்
அவங்க 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 அடிபட்டு அவங்க இறந்தது நினைக்கும் போது அதாவது அநியாயமாக, அதாவது தூயிராக அவங்க பாதி அடிக்கப்பட்டு இறந்ததை நினைக்கும் போது எங்க எல்லாருக்கும் ஒரு சீரணிக்க முடியாம எல்லாருக்கும் ஒரு வேதனை இருந்தது. இந்தியாவே எல்லாமே ஆகமொத்தம் ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாரும் வேதனைப்பட்டாங்க இந்த விஷயத்துல. மிருகத்தனமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் வேதனை நிறைந்த ஒரு காரியமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு மதுபான கடைகளை திறந்து விட்டாச்சு. மதுபான கடைகளை பார்த்தீங்கன்னா கூட்டம், திரளான கூட்டங்களை நினைக்கிறது. அங்க சமூக இடைவெளி அங்க எல்லாம் ஒன்றும் அங்க எல்லாம் கிடையாது. குடிக்கிறவங்களுக்கு அதெல்லாம் அதை கடைபிடிக்க மாட்டாங்க. சமூக இடைவெளி எல்லாரும் கூட்டம் பார்த்தீங்கன்னா நெரிச்சுக்கிட்டு நிற்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளவோ வேதனையா இருக்குது. ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் இந்த 2-3 மாசமா மதுபான கடை அடைக்கப்பட்டிருக்கும் போது என் வீட்டுக்காரர் குடிக்கல, ரொம்ப நல்லா இருந்தாங்க, சந்தோஷமா நாங்கள் குடும்பம் நடத்தினோம். இப்போ மதுபான கடை திறந்த பிறகு என் கணவர் குடிச்சு பயங்கரமான பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிச்சு. ஏன்னா அங்கே அடி வீட்டில் பயங்கரமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வீட்டில் பெரிய பெரிய கல்லை, தூக்க முடியாத கல்லுகளெல்லாம் தூக்கி அவர் வீட்டில் பாரசட்டியெல்லாம் உடைத்து கொண்டு இருக்கிறார். மாமியார் மேலே பெரிய கல்லை தூக்கி போட போறாரு. அப்போ எனக்கு போன் போட்டு எங்களுக்கு காப்பாற்றுங்க, உதவி செய்யுங்க எங்களுக்கு போன் போட்டாங்க. நானே என் தம்பியும் சரின்னு சொல்லி, இதெல்லாம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். நாங்கள் 2 பேரும் வேகமாக வண்டி எடுத்துக்கிட்டு போனோம் பக்கத்து ஊருக்கு. அங்கே பார்த்த பெரிய பெரிய கல்லாம் பேர்ந்து கிடக்கு. அங்கே எல்லாமே சப்படிச்சு, பானை சட்டிகளை நொறுக்கி சப்படிச்சு கிடக்கு. பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் போய் அதை அவனுக்கு சொன்னா கேட்பான்னு நினைச்சு நாங்கள் போயிட்டு நாங்களும் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டோம். என்ன பண்ணதுன்னே தெரியல. கடைசிக்கு அவனை அடக்கணும்னு சொன்னா நாங்க கையெழுக்க வேண்டிய நிலைமை வரத மாதிரி ஆகிப்போச்சு. எங்களுக்கு கூட மட்டும் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் மனைவி ஆண்டோட பண்ண, அவன் குடிக்காம இருந்தா முந்திலே நல்ல பையன். இவ்வளவு பெரிய பிரச்சனை. ஒரு 14 வேலை பார்க்கறான், குடிக்க வேலை பார்க்க, அப்படியே கொண்டு குடிக்க, வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்கறதில்லை. கேட்டா அந்த அட்டிப்பட்டி வார்த்தை, தூசண வார்த்தை, பயங்கரமான. இதெல்லாம் பார்க்கும்போது மதமான கடையை திறந்து விட்டு குடியை கெடுக்கும், உடலை கெடுக்கும், உயிரை குடிக்கும். இதெல்லாம் அது உண்மை. அப்போ இதுக்கு என்ன நன்மை இருக்குன்னு தெரியல. மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கு இந்த மதமான கடையினால. இதெல்லாம் பெரிய தலைவர்கள் இதை அனுமதிச்சிருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்வது? வேதனை நிறைந்த ஒரு காரியமா இருக்கிறது நம்ம நாட்டில் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஆகவே இந்த வேதனைகள் எல்லாம் ஆண்டு சன்னிதானத்திலே, நம்ம தேவ சமூகத்திலே நம்ம எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டியதான். எல்லா பெரும் தலைவர்களை எல்லாம் ஆண்டு சமூகத்தை தெரியப்படுத்தி அவர்களுக்கு ஞானம் தரும்படி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதான். அவர்களுக்கு மனச்சாட்சியை தரும்படி நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதான். ஆகவே அந்த சாத்தான் குளத்தில் நடந்த சம்பவங்களை நம்ம நினைத்து மிகுந்த வருத்தத்தோடு அவங்க ஆண்டோடு எப்படி ஆண்டோடு ஆறுதல்படுத்த முடியும். அவங்களை ஒரே நாளில் மலை போல அருமையான கணவரையும் மகனையும் இழந்து நினைக்க அந்த சகோதரி, அந்த பிள்ளைகள், குடும்பம் தெருவில் இந்த தவிச்சுக்கிட்டு நிற்காங்க. அவங்களுக்கு 100 கோடி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா? எவ்வளோ பெரிய போஸ்டிங் வேற கொடுத்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்குமா? ஆண்டவர் தான் அவங்களுக்கு அடைக்கலும் பலனுமா இருந்து அவங்க துக்கத்தை கர்த்தர் ஒருவர் தான் மாற்றி அவங்களை ஆறுதலாக்கி கொடுத்த வேண்டும். அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக உங்களோடு இன்னைக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் பேச போறேன். ஒரு பல்லவி, ஒரு பாடலை படிக்கிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. தேவன் தமது சபையை கட்டுகிறார். நம் தேவன் தமது சபையை கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லை. பலவித சோதனை பாம்புடன் வந்தும் பரவசம் கொள்வோம், பாடி ஜெயிப்போம். ஆவியின் பலத்தால் சாத்தானை ஜெயிப்போம், ஜெயித்தே செல்வோம். செவவீரராய் நாம் ஆவியின் பலத்தால் சாத்தானை ஜெயிப்போம், ஜெயித்தே செல்வோம். செவவீரராய் நாம் தேவன் தமது சபையை கட்டு
5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. அதாவது சபை என்பது அதாவது என் சபையை கட்டுன்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் 33 ஆண்டுகள் உயிரோடு இருந்து 3 ஆண்டுகள் அற்புத அடையாளங்களை செய்து 12 சீசர்களை உருவாக்கி அவங்களுக்கு உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டு, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை சீசராக்கி ஞானஸ்தானம் கொடுங்க என்று சொல்லிட்டு பரலோகம் போனார். பரிசுத்த ஆவியை அவங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே அவர்கள் எங்கும் தெரிந்து அவங்க சுவிசேஷத்தை அறிவித்தார்கள், சபைகளை ஸ்தாபித்தார்கள். தேசத்தில் இன்னைக்கு சபைகள் இருக்க போய்தான் நம்ம தேசத்துக்கு அறியாத ஆசீர்வாதம். இந்த சபைகள் சபை என்றால் வேதம் சொல்லுகிறது அது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. அப்போ அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு சபையில் இன்னைக்கு இருக்கணும்னு சொன்னா கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் நம்ம இருக்கிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அதாவது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று நம்ம வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்காரு? தலையா இருக்கிறாரு. அப்ப நீ சபையில இருந்தால்தான் நீ உனக்கு தலையா இயேசு இருக்க முடியும், நீ கிறிஸ்துவின் சரீரமா இருக்க முடியும். ஐயா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சபைகள் நடக்கலையே, இன்னைக்கு சபையே ஆராதனை இல்லாம இருக்கிறதே என்று நீங்க நினைக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான், இன்னைக்கு எங்கும் மக்கள் இன்னைக்கு சிதறப்பட்ட ஒரு நிலைமையில் தான் இருக்கிறோம். நிச்சயமாகவே சீக்கிரமாக சபை கூடி வருதலை தேவன் ஏற்படுத்துவார். அன்னைக்கு தெரியும் உண்மையான விசுவாசிகள் யாரு, கலைகள்லாம் யார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு அநேக பேருக்கு இன்னைக்கு சபை இல்லை, சபை ஆராதனைக்கு வரல. சிலருக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க இன்னைக்கு சபை திறக்கும்னு சொல்லி. சிலருக்கு அதை பத்தி வருத்தமே இல்லை. அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் ஃப்ரீயா தெரியாத மாதிரி இருக்கிறது. என்னன்னா டிவிலே பிரசங்கத்தை எல்லாம் கேட்டுக்கிறோம்ல, அதனால உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு செலவு இல்லை, பார்த்தீங்களா? செலவு இல்லை, ரொம்ப லாபம் நினைத்து கொண்டு இருக்காங்க. டிவியில பிரசங்கத்தை நாங்களும் கேட்கத்தான் செய்தோம். அருமையான மோகன் சிலாசிசாமி பிரசங்கத்தை நாங்களாம் விடாம நானே என் மனைவி அந்த பிள்ளை எல்லாரும் டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்கத்தான் செய்தோம். அப்போ அது போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா, அப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கும். நம்ம சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல, சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். இத எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்துல வாசிக்கும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறார். சபைக்கு இந்த நாட்களும் கூடி வர முடியல. ஆனா உங்களுக்குள்ள அந்த செபிக்கைனா சீக்கிரமா சபையை ஆண்டவர்கிட்ட ஓபன் பண்ணணும். மதுபான கடைகள் எல்லாம் திறந்து விட்டாச்சு. சபை நமக்கு இந்த வழிபாட்டு ஸ்தலங்களை திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர்கள் எல்லாம் ஒழுங்காக கடைபிடிப்பார்கள், நம்ம கடைபிடிக்க மாட்டோமா? நம்மளும் நமக்கு சொன்ன நம்மளும் நிச்சயமா சமூக இடைவெளிக்காரங்கன்னு சொன்னா நிச்சயமா நம்ம கடைபிடிப்போம். இந்த அநியாயத்தை, இந்த வேதனையான காரியங்கள் எல்லாம் நம்ம சொல்லி ஜோமனை தவிர வேற வழியே இல்லை. அருமையானவர்களே, நீங்க வேதனைப்பட வேண்டும். ஐயோ நாங்கள் சீக்கிரம் சபை கூடி வருதலுக்கு நம்ம போகணுமே, சபைக்கு போகணுமேங்கிற ஒரு வாஞ்சை உங்களுக்கு இருக்கணும். அப்பதான் நீங்க ஆண்டோட வருகையில் நீங்க எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இன்னைக்கு கவலையற்றவர்களாக, நிருசாரம் உள்ளவர்களாக இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரர் நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல ஒரு சகோதரர், அவர் பூஞ்செடிகள் விற்கிறவர். அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 5 மணிக்கு கொஞ்சம் நேரம் கூடி ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு பிறகு சும்மா ஒரு 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க, முடிச்சாச்சு. காலையில் மற்றவங்கள சாப்பிட மாதிரி அவர் சாப்பிடல. ஏன் சாப்பிடல நான் கேட்டேன். ஐயா நான் எப்பவுமே 2 மணிக்கு தான் சாப்பிடுவேன். ஏன் ஞாயிற்றுக்கிழமையில நான் என்னைக்கு ரசிக்கப்பட்டனோ அன்னையிலிருந்து நான் காலையில சாப்பிடவே இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நம்ம காலையில குடும்பமா சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில குடும்பமா சேர்ந்து ஒரு 4 பேர் கூடி ஜெபம் பண்ண உடனே நமக்கு எல்லாம் வேலை பிரச்சனை முடிஞ்சது. இன்னைக்கு ஃப்ரீ தான். இன்னைக்கு நல்லா அவுத்து விட்ட காலம் போல எல்லாம் இஷ்டம் போல நம்ம இன்னைக்கு போகலாங்கிற எண்ணம் உனக்கு இருக்குமானா ரொம்ப தவறான ஒரு செயல். அந்த நாள் ஆராதனை நாள் குடும்பமா நீங்க என்ன செய்ய, ஆங்காங்க வீடுகளில் குடும்பமா நீங்க கூடி ஆராதிக்க வேண்டும். நம்ம சர்ச்சில் எவ்வளவு நேரம் ஆராதனை நடக்கு, அதே மாதிரி நீங்க அவ்வளவு நேரம் உங்க குடும்பத்துல ஆராதனை நடத்த வேண்டும். நல்ல நீங்க வேத வாசித்து நல்ல ஜெபம் பண்ணணும். தேசத்துக்காக, நம்முடைய அரசியல், நம்ம பிரதமருக்காக, நம்முடைய முதலமைச்சருக்காக, எல்லா அதிகாரிகளுக்காக
ஆண்டவர்களுக்கு ஞானம் தரும்படி, அவர்களை பாதுகாக்கும்படி, அவருடைய ஞானத்தோடு நாட்களை செயல்படும்படி நம்ம இது விசேஷமா நம்ம ஜெபிக்க வேண்டும். அவர் 2 மணி வரைக்கும் அவர் சாப்பிடாம இருந்தால் அவர் சாப்பிட்டார். அப்போ அதுதான் ஒரு பிரதிஷ்டை, அதான் ஒரு அர்ப்பணம். இன்னைக்கு நம்ம அப்படி செய்தோமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்ச நேரம் குடும்பமாக ஜெபம் பண்ணியாச்சு, ரைட்டு, காலை என்ன சாப்பாடு அப்படி நினைக்கமா? சாப்பிட நான் தப்புன்னு சொல்லல. அன்னைக்கு ஒரு பிரதிஷ்டையோடு நம்ம ஒரு அர்ப்பணத்தோடு நம்ம இன்னைக்கு சாப்பிடாம இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம அந்த 6ஆம் நாளுக்காக நம்ம ஆராய்ச்சி கொண்டு தேவனோடு ஐக்கியமாய் கூட நல்லா இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபை கூடி வருதல் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். தேவன் சபையை தேவன் பூமியில ஏற்படுத்தினார். எதற்காக நமக்கு ஆண்டவர் சபையை ஏற்படுத்தினார் என்றால், எடுத்து வாசிப்போம். எபேசியர் நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் வாசிப்போமா? மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எதுக்குன்னா பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு, கிறிஸ்துவின் நிறைவான பரிபூர்ணமான வளர்ச்சி அடையும்படி, கிறிஸ்துவுக்குள்ள விசுவாசத்துல அன்பில வளர்ச்சி அடையும்படிக்கு. அப்போ ஆண்டவரின் சபை அதுக்காக தான் ஆண்டவர் கிறிஸ்துவ சர்வமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. நானும் நீங்களும் பக்தி விருத்தி அடைய வேண்டும் அடைவதற்காக. அதான் சிலர் அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகராகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 5 விதமான ஊழியங்களையும் கர்த்தர் சபையிலே வைத்திருக்கிறார். எதுக்கு? நம்ம பக்தி விருத்தி அடையணும், நம்ம பரிசுத்தமாக்கப்படணும், நம்ம சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும், நம்ம தேவ சித்தத்தை நம்ம செய்யணும், நம்ம தேவ சத்தத்தை கேட்கணும், நம்ம தேவனுக்காக வாழணும் என்பதற்காக நம்மளுக்கு சபையை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. அது சரீரமான கிறிஸ்து சரீரமான சபை. நீங்க சபையில நீங்க ஆராதனைக்கு ஒழுங்கா வந்தா தான் கிறிஸ்து உங்களுக்கு தலையா இருக்க முடியும், நீங்க கிறிஸ்து சரீரமா இருக்க முடியும். அதாவது சிலர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை கட்டடிப்பார்கள். கட்டடித்துட்டா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நபர் வரலன்னா வேத வசனத்துக்கு நீங்க பாருங்க. இப்போ அந்த ஆளு தலையாகிய இயேசுவை பற்றி கொள்ளவில்லை. இப்போ அப்போ தலையில்லாம அந்த ஆளு கிறிஸ்து தான் சபைக்கு தலை. இப்போ அந்த ஆளு சபைக்கு இன்னைக்கு வரலன்னு சொன்னா இன்னைக்கு அந்த ஆளுக்கு என்ன இல்லை, தலை இல்லை அப்படின்னு சொல்லலாம். சிலர் எதுக்கோ தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சிலர் டெலிவரி ஆயிருப்பாங்க, சிலர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருப்பாங்க. அப்படி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில ஆராதனையை கட்டடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சில பிரயாணத்தில் பண்ணிட்டு இருக்கும் போது வண்டி ரிப்பேர் ஆயிருக்கும், ஏதோ பெரிதங்கள் நடந்திருக்கலாம், சம்பவம் நடந்திருக்கலாம். இதனால வேணா கட்டடிக்கிறது. மற்றபடி ஆராதனையை கட்டடிக்கவே கூடாது. அப்படின்னா நம்ம தலையில்லாத நபர்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் தலையா இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய சரீரமா இருக்கிறோம். சபையை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போஷிக்கிறார், காப்பாற்றுகிறார். கர்த்தர் உங்களை எந்த பஞ்சத்திலையும் உங்களை போஷிப்பார். கர்த்தர் எந்த கொள்ளை நோய்க்கு உங்களை விலக்கி காப்பாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை உறுதியாக பற்றி கொண்டு நமக்குன்னு ஒரு சபை, நமக்குன்னு ஒரு மெய்ப்பன், நமக்குன்னு ஒரு ஸ்தாபனம், நமக்குன்னு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்பப்போ அந்த சபையை மாற்றுவது, அப்பப்போ மெய்ப்பனை மாற்றுகிறத சொல்லி இருக்க கூடாது. ஆடுகளை பாருங்க, செம்மறி ஆடுகளை பார்த்தீங்கன்னா காட்டில் 10 பேர் சேர்ந்து ஆடுகளை மேய்த்துட்டு வீட்டுக்கு வருவார்கள். சாயங்காலம் போல எல்லா ஆடும் ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றா வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஊர் பக்கம் வந்த உடனே மேய்ப்பர்கள் எல்லாரும் அவரவர் தனித்தனியாக போயிடுவாங்க. அவங்க மேய்ப்பர்கள் அவங்க ஆடுகள்லாம் அவங்க நிற்க இடத்துக்கு போயிடும். அவரவர் வீடு அந்த ஆடுகளுக்கே தெரியும். ஆட்டோமேட்டிக்கு வாடி பிரிஞ்சு அவரவர் வீட்டுக்கு எல்லாம் குதிவாளம் போட்டு என்ன செய்ய அவரவர் தொழுவத்துக்கு என்ன செய்ய அந்த ஆடுகள்லாம் போயிடும். சின்ன வயசுல கடைன்னு சொல்லுவாங்க. ஆடு காட்டில் கட்டி அடிச்சு அந்த ஆடுகள்லாம் ஒன்றா அடைத்து கிடக்கும்.
காலையில் என்ன செய்வாங்க, எல்லாரும் போவாங்க, மேய்ப்பர்கள் எல்லாரும் போவாங்க. அந்த தட்டியை எடுத்து எல்லாம் பேர்த்து அடிப்பாங்க, ஆடுகளை கலைச்சி விடுவாங்க. கலைச்சி விட்டு எல்லாரும் சுற்றி நிற்பாங்க. சுற்றி நின்ன உடனே அவரவர ஆடுகள் எல்லாரும் அவரவர நிற்க இடத்துக்கு போயிடும். நம்ம மேய்ப்பன் இவர் தான் அப்படின்னு சொல்லி போயிடும். இன்னைக்கு மனச்சாட்சியே இல்லை இன்னைக்கு மக்களுக்கு. பல வருஷங்கள் சபையில் இருக்கும். பாசிவலாக நமக்காக ஜெபம் இருப்பாரு. நம்ம எப்படி நமக்காக நம்ம வேண்டிய விஷயத்தையும் இருப்பாரு. நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு எப்படிலாம் ஜெபம் பண்ணாரு, எப்படிலாம் அன்பு கூர்ந்தாருங்க மறந்து, ஆவிக்குரிய தகப்பனே மறந்து, அதாவது என் ஆடுகள் வேறு மலைகளுக்கு போய்விட்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இறைமையா இன்னைக்கு வேறு மலைக்கு போன மாதிரி இன்னைக்கு மக்கள் மனது மறந்து நமக்கு ஆரம்பத்திலிருந்து நமக்கு அன்பு கூர்ந்த நம்ம பாஸ்டர், நம்ம சபையை மறந்து மனச்சாட்சி இல்லாமல் போறோமே. நம்ம என்ன எவ்வளோ வருத்தம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ அன்பு கொடுத்துருப்பாங்க சபையில், எவ்வளோ உதவி செஞ்சிருப்பாங்க சபையார் எல்லாரும், எவ்வளோ ஐக்கியமாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் உயிருக்கு உயிராக நேசிச்சிருப்பாங்க. எப்படித்தான் உதறி தள்ளுதமா தெரியல. ஆனால் 5 அறிவு உள்ள மிருகம் அந்த ஆடுகள் அப்படி செய்யாது. ஆனால் மனிதனுக்கு மனச்சாட்சியே இல்லாமல் இன்னைக்கு மனிதநேயம் இல்லாமல் முகத்தாட்சனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்குன்னு ஆண்டவர் ஒரு தகப்பனை கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன் சோசம் பாலச்சந்திரன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி என்னுடைய உடன்படிக்கைக்காரரால பாஷனுக்கு எனக்கும் ஒரு ஐக்கிய குறைவு ஏற்பட்டு ஸ்தாபனத்தை விட்டே போக வேண்டிய சூழ்நிலை நான் வந்துச்சு. ஆனால் எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஒரு நாள் ஒரு காலம் என் ஆவிக்குரிய தகப்பனை விட்டு எங்கள் ஸ்தாபனத்தை விட்டு நாங்கள் போகிற மாதிரி ஒரு கடுவட கூட நாங்கள் ஒரு நாள் முடிவெடுக்கவே இல்லை. பல வருஷங்கள் கழித்து என்னுடைய தகப்பனார் என்னை பற்றி நல்லா புரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதனால நமக்கு சில பிரச்சனைகள் வரலாம் சபையில். நாளும் நம்ம ஆவிக்குரிய தகப்பனை நம்ம சபையை மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம சபையில் ஒரு தம்பி இருக்கிறாரு. அவர் மெட்ராஸ்ல இருந்து என்ன செய்வார், ஒவ்வொரு மாதம் பாஸ்டிங் பிரேயருக்கு வந்துடுவார். வந்து சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயருக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை திருவண்ணாமலை பங்கெடுத்துட்டு அவர் தசமாவத்துக்கு கொடுத்துட்டு அவர் மறுபடி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ட்ரெயின் ஏறி அவர் போயிடுவார். அப்படி அதான் உண்மையான ஒரு விசுவாசி. அவர் அவருக்கு நாங்கள் செய்யலை. ஒரு தம்பி அவர் ஆண்டுகளை கொண்டு வந்தார், சபைக்கு வந்தார், அவ்வளோதான். சிலருக்கு அந்த மாதிரி ஒரு உறுதியாக இருப்பாங்க. அப்படி உண்மையாக ஆண்டுடைய சபையை நேசித்து நீங்கள் சபையில் அன்பாடு ஐக்கியத்தோடு உண்மையோடு இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை எல்லா தீமைகளையும் காப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு சபையில இருப்பதுனால நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு, எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல வேதத்துல வாசிக்கிறோம். அதாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆவது வசனத்துல 1 பேதுரு 2:25 வாசிங்க. சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணிமானிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பர், உங்க ஆத்துமா மேய்ப்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதான மேய்ப்பர் ஆண்டவர் இயேசு. ஆனா பூமியில ஆண்டவர் நம்ம பேசிய அந்த 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதுல சிலரை மேய்ப்பராகவும் அப்படின்னு வாசிச்சோம் 13ஆம் வசனத்துல. இப்ப மேய்ப்பராக கர்த்தர் நினைச்சிருக்காரு. பாஸ்டர்ஸ்களை, ஊழியக்காரர்களை நமக்கு வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்ம ஒரு சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தோம். இன்னைக்கு அநேகர் ஒழுங்கா சபைக்கு போகலைன்னா அவங்க சிதறுண்ட ஆடுகள். மேய்ப்பன் இல்லாத ஆடுனா சிதறுண்ட ஆடு. சிதறுண்ட ஆடை ஓனாய் பிடிச்சிட்டு போயிடும். சிதறுண்ட ஆடை காட்டு மிருகம் என்ன செய்யும், பிடிச்சு சாப்பிட்டு போயிடும். நீ ஒரு மேய்ப்பனுக்குள்ள இருந்தேன்னா அந்த மேய்ப்பன் உனக்காக ஜெபம் பண்ணுவார். உனக்காக ராவ பகல உனக்காக ஜெபம் பண்ணுவார். மேய்ப்பரும் கண்காணிமானிடத்திலே திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களை கண்காணிக்கிறவர்களா இருப்பார்கள் மேய்ப்பர்கள். ஒரு வாரம் வரலன்னா ஏன் வரலன்னு போன் போட்டாச்சும் விசாரிப்போம், தேடி வந்துடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம விசுவாசிகள் எப்படி இருக்காங்க? விசுவாசிகள் நம்ம ஆசீர்வாதம் சொல்லி ராம் பகலும் மேய்ப்பர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அது தாவீது ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முறை ஆட்டை பிடிப்பதற்கு கரடி வந்தது, ஒரு முறை சிங்கம் வந்தது என்ற ஒரு சவுல் ராஜான்னு சொல்லுவார். ஆகவே வரும்போது அந்த சிங்கத்தை அடிச்சு ஆட்டை காப்பாத்தினாரு. சிங்கம் அவர் மேல பாஞ்சது, அதை அடித்து அது தாடையை பிடித்து கிழித்து கொண்டு சொன்னாரு. ஒரு முறை கரடி வந்துச்சு, ஆட்டை பிடிச்சிட்டு போச்சு. அந்த ஆட்டை காப்பாற்றினேன், ஆனா அடிச்சேன் கரடி ஆட்டை விட்டு என் மேல பாஞ்சது. அந்த கரடியை அடிச்சு அது தாடையை நான் என்ன பிடிச்சு கிழிச்சேன் அப்படின்னு சொன்னாரு.
அதான் உண்மையான மேய்ப்பன். உண்மையான மேய்ப்பன் விசுவாசிகளுக்காக பாஸ்டர் ராவ் பகலா விசுவாசிகளுடைய சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, பாதுகாப்புக்காக, பரிசுத்தத்துக்காக, ஆண்டு வருகை ஆயத்தமா இருக்கும்படியாக பாஸ்டர் கண்டிப்பா உண்மையான ஊழியக்காரர் ஜெபிப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் நம்ம ஒரு சபையில இருந்தா தான் நமக்கு பாதுகாப்பு. ஒரு சபையில் இருந்தா தான் இல்லை, நம்ம டிவியில நல்ல பெரிய பெரிய பிரசங்கத்தெல்லாம் கேட்கிறோம், ரொம்ப சந்தோஷம் கேளுங்க. அதனால நமக்கு சபைக்கு போட்டோன்னே இது நமக்கு லாபமா இருக்கேன் அப்படி நினைக்கலாம். பரவாயில்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளைக்கு ஒரு கல்யாணத்தை யார் நடத்திருப்பா? டிவியில் பேசுகிற பிரபலமான பெரிய தேவமனுஷர்கள் வந்து உங்களுக்கு நடத்தி வைக்க அவங்களால முடியுமா? உங்க வீட்டில் கொடுக்க ஒரு 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 டெத்து அவங்க வந்து நின்று அடக்கம் பண்ண முடியுமா? உங்களுக்கு சோமில் உங்க வீட்டில் வந்து பார்த்து சோம் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. நமக்குன்னு ஒரு சபை இருந்தா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சபையில நூற்றுக்கணக்கான ஆளுக்கு வந்து நிற்பாங்க. 1000 பேர் நீங்க சொந்தக்காரங்களை நீங்க நண்பர்களை கூப்பிட்டுருந்தாலும் அந்த அந்த சரியான நேரத்தில் வந்து நிற்கிறது பாஸ்டம். அதுக்கு எவ்வளவு விசுவாசி இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எவ்வளவோ ஆசீர்வாதம் இன்னொரு சபையில் இருப்பதனால. ஆகவே சபை கூடி வருவது நமக்கு மிகவும் ஆசீர்வாதம். சபை கிறிஸ்து சரணமாகிய சபை என்றால் அதற்கு சபைக்கு இயேசு தலையா இருக்கிறார். நாளுக்களே நம்ம இன்னைக்கு கூடி வர முடியல. அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம இன்னைக்கு சபை ஆராதனை நடத்தாம இருக்கிறோம். ஆனா நீங்க அங்கங்க நீங்க வேலைகள் இருந்து ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரமா சபைக்கு வளர்ந்துக்கா நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சீக்கிரமாக சபையை கூட்டுவார், சபையை பெருக்குவார், நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை ஒருபோதும் மறக்க மாட்டார், கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலைக்கு காப்பாராங்க. சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அருமையான தகப்பனே, எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வேதனை நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தாவை எங்க பார்த்தாலும் வேதனை நிறைந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறதப்பா. மனச்சாட்சி இல்லாம, மனித நேயம் இல்லாம, மிருகத்தனமா இன்னைக்கு இன்னைக்கு செயல்படுறத பார்க்கிறோம்ப்பா. கர்த்தாவே நீ கண்ணோக்கி பார்த்து எல்லா வேதனைகளுக்கும் மக்களை விலைக்கு காக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கொரோனா வியாதியான மக்களை விட்டு ஒழியும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த டாஸ்மாக் அந்த மதுவான கடைகள் தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லாம் மூடப்போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆளும் தலைவர்கள் எல்லாம் நீர் ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாத்தவர்களை ஆசீர்வாத ஞானத்தால் நிரப்பும்ப்பா. தேவன் பெரிய காரியங்களை தேவ ஜனங்களுக்கும் முடி ஜனங்களுக்கும் நீங்க செய்யுங்கப்பா. எங்க இந்தியா தேசத்தை தேவன் பாதுகாக்க வேண்டுமா செபிக்கிறோம்ப்பா. வேதனை நிறைந்த காரியம் ஆண்டவரே. சோதனை இந்தியா ராணுவத்துக்கும் சீன ராணுவத்துக்கும் ஏற்பட்ட மோதல்னால இந்தியாவில் அருமையான வீரர்களை ஆண்டவரே நாங்கள் இழந்திருக்கோம்ப்பா. இப்படி ஒரு சம்பவம் இனிமே எங்க இந்தியாவுக்கு வரவே கூடாது. ராணுவத்துக்கு இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஆண்டவரே, நீ அநீதியாய் செயல்படுகிற சீனர்களை கர்த்தர் சந்திக்க வேண்டுமா செபிக்கிறோம். அவங்க வெட்கப்பட்டு போக முடியாது நாங்கள் செபிக்கிறோம். காஷ்மீரில் ஏற்படுகிற பிரச்சனைகள், நேபாளத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் கர்த்தரை முறியடிக்க கர்த்தருங்க இந்திய ராணுவத்துக்கு ஞானம் தாரும். தேவன் ராணுவ வீரர்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஸ்தோத்திர தலைவர்கள் ஞானத்தை தாரும், பொறுமையை தாரும். தேவனே, எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதி. எங்க தேசத்தில் உள்ள உண்மை நோக்கி கூப்பிடுகிற, உண்மை தேடுகிற, உண்மை நம்பி இருக்கிறவர்களை விசேஷமா நீ பாதுகாத்தரணும். உண்மை பகைக்காத, உண்மை வெறுக்காத எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களையும் பாதுகாத்தரணும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பாதுகாத்தரணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் அருமையான பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.